ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னதாக அமெரிக்காவில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சார்லி கிரீக்கை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். உலகத்தோடு சமரசம் செய்து வேத வசனத்தை திரித்து பேசுடைய மத்தியிலே வேத வசனத்திற்கு வைராக்கியம் பாராட்டி சார்லி கிரீக் உலகத்தை எதிர்த்தார். அதுவும் குறிப்பாக LGBTQ ஓரின சேர்க்கை ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் உறவை தீவிரமாக எதிர்த்தார். இந்தியாவிலும் இந்த பாவம் தலைவிரித்தாடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். மும்பை, டெல்லி, சென்னை போன்ற நகரங்களிலே தொடர்ச்சியாக ஓரின சேர்க்கையாளருடைய பேரணி நடைபெற்று வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் இது எங்கள் உரிமை, இது எங்கள் உணர்வு என்று. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று, இது அவலட்சணம் என்றும் அருவருப்பு என்றும் மகா பாவம் என்றும் வேத வசனம் சொல்லுகிறது. இந்த பாவத்து நிமித்தம் தான் ஆண்டவர் சோதோம் கொமோரோ பட்டணத்தை அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார். இப்படிப்பட்ட பாவத்தை இன்றைக்கு செய்கிறவர்களுக்கு சோதோம் பட்டணத்தை ஆண்டவர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். இந்த பாவத்தை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பவே முடியாது. மனம் திரும்புங்கள். ஜனங்கள் இருளை விரும்புகிறதினாலே இருளை கண்டித்து பேசின சார்லி கிரீக் கொலை செய்யப்பட்டார். சார்லி கிரீக் மரித்து போனதை அநேகர் சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய கொள்கைக்கு உரிமைக்கு எதிரானவன், எங்களுடைய உணர்வை மதிக்காதவன் செத்து மடிந்தான் என்று சொல்லி அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள். சத்தியத்தை பேசுகிறவர்கள் வேண்டுமானால் கொலை செய்யப்படலாம், ஆனால் சத்தியத்தை ஒருவரும் கொலை செய்ய முடியாது. சத்தியமே நிலைக்கும், சத்தியமே ஜெயிக்கும். மாரநாத்தா, இயேசு வேகம் வருகிறார். ஆமென்.